அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு விஷயத்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போதோ, அல்லது ஒரு கார் ஓட்ட கத்துக்கும் பொழுதோ, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கும் போதோ, மூளையில என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, அவங்க சைனாப்சிஸ் அப்படிங்கிற அந்த நரம்பு இணைவு இருக்கு இல்லையா? அது வந்து புதுசா கத்துக்கும்போது புதுசா உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்படி புதுசா உருவாகக்கூடிய அந்த நரம்பு இணைவு, அந்த விஷயத்த நம்ம மென்மேலும் தொடர்ச்சியா கத்துக்கிட்டோம்னா, வலுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க நம்ம மூளை வந்து அந்த சைனாப்சிஸுங்கிற இணைவை வந்து புதிதாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம மூளையை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு, மென்மேலும் நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது தான் அப்படிங்கிறாங்க. யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒன்று பயன்படுத்துங்க, இல்லைனா அதை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளையை வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அதிப்ரெஷர் ஆகுது. அதனால் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு நோக்கி நம்மளுடைய பாதையை செலுத்துவோம். நன்றி.